அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். அந்த சுயம்பரத்தின் கதாநாயகனான என்னையே எல்லோரும் புகழ்வது என் காது படவே விழுந்தது. சுமார் 50 மணமகன்கள் கூடியுள்ள அந்த மண்டபத்தில் எல்லோருடைய பார்வையும் என் மீது விழுவதை என்னால் உணர முடிகிறது. கொஞ்சம் சங்கோஜமாய் இருந்தாலும் மனசுக்குள் பெருமையாகத்தான் இருந்தது. ஏழை எளியவர்கள் திருமணம் செய்து கொள்ள வசதியற்றவர்களுக்கு தாங்களே முன்வந்து எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு தர்ம கல்யாணம் செய்து வைக்கும் சில நிறுவனங்களின் உதவியோடு அன்று நடந்த சுயம்பரத்தில் நானும் கலந்து கொண்டேன். எனக்கு வரப்போகிறவள் எப்படிப்பட்டவளாய் இருக்க போகிறாளோ, என் மனம் புரிந்து நடந்து கொள்ளும் ஒரு அழகி கிடைக்க வேண்டுமே என்று மனசு படக் படக் என்று அடித்துக் கொள்கிறது. திருமணங்களை நடத்தி வைக்கும் தலைவர்கள் வரும் முன்பு மணமக்களை பற்றிய எல்லா விவரங்களையும் தெரிந்து வைத்துக் கொண்டார்கள். மணப்பெண்கள் தனியாக ஒரு மண்டபத்தில் அலங்காரம் செய்யப்படுவதாகவும் தலைவர்கள் வந்ததும் அவர்கள் வருவார்கள் என்றும் ஒலிபெருக்கியில் அறிவித்தார்கள். அத்தனை மணமகன்களும் உள்ளத்தில் தங்களுக்கு ஏற்றவளாக அமைய வேண்டுமே என்று துடித்துக் கொண்டிருந்தார்கள். நிமிடங்கள் ஓடின. என்னுள் சில வினாடிகள் என் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் மனக்கண்ணில் தோன்றிக் கொண்டிருந்தன. எவ்வளவு பெரிய பணக்காரனாய் வாழ்ந்தவன் இன்று தர்ம கல்யாணம் செய்து கொள்ள வேண்டிய நிலைக்கு ஆளாகிவிட்டதை எண்ணி பெருமூச்சு விடுகிறேன். தர்ம கல்யாணத்தை தாழ்வாக சொல்லவில்லை, அந்த அளவுக்கு என் நிலை தாழ்ந்து போனதை எண்ணி வருந்துகிறேன். 4 காஃபி எஸ்டேட், 5 பங்களா, 3 கார், இத்தனைக்கும் ஒரே வாரிசான நான் என் தந்தையின் புத்திமதியை கேட்காமல் அலட்சியமாய் வாழ்ந்த அந்த நாட்களில் ஒரு நாள் மழை சோ என்று பெய்துவிட்டு ஓய்ந்து கொண்டிருந்தது. பகல் காட்சிக்கு போய்விட்டு காரை நானே ஓட்டிக் கொண்டு வருகிறேன். பெண்கள் கல்லூரியின் வாசல் அருகில் வரும்போது எதிர்பாராத ஒரு ரிப்பேர். கார் நின்று விட்டது. எவ்வளவோ முயற்சி செய்தும் கார் ஸ்டார்ட் ஆக மறுக்கிறது. அந்த சமயம் ஒரு பகல் நிலா. ஆம், அவள் கல்லூரியிலிருந்து வந்து கொண்டிருந்தாள். கல்லூரி விட்டதும் அனைவரும் சென்ற பிறகு சாதாரண வாயில் புடவையை இழுத்து போர்த்தி கொண்டு கையில் ஒரு அலுமினிய டிஃபன் பாக்ஸுடன் வந்து கொண்டிருந்தாள் ஒரு பெண். எவ்வளவு அழகான முகம்! ஒரு நிமிடம் என்னையே நான் மறந்தேன். அவள் அருகில் வர வர அவளோடு பேசிவிட என் இதயம் துடித்தது. எப்படி பேசுவது? அவள் யாரோ, நான் யாரோ? பொது இடத்தில் முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருத்தியுடன் பேசுவது பண்பா? தயங்கினேன். அவள் என்னை பார்க்கவில்லை. குனிந்த தலை நிமிராமல் என் காரை கடந்து விட்டாள். நான் என்னை அறியாமல் காரை விட்டு இறங்கி அவளை பின்தொடர்கிறேன். 1 கிலோமீட்டருக்கு அதிகமாக நடந்து போயிருப்பாள். அருகில் உள்ள ஒரு மார்க்கெட்டில் நுழைகிறாள். 1/4 கிலோ வெண்டைக்காய் வாங்கி கொண்டு இன்னும் ஏதேதோ ஜாமான்கள் வாங்கி கொண்டு நடக்கிறாள். அதோ, அதுதான் அவள் வசிக்கும் குருவிக்கூடா. அந்த சின்ன குடிசையில் நுழைந்து விட்டாள். இனி தொடர்வது தவறு என்று இதயத்தில் ஒரு இடத்தில் எதுவோ ஒரு அசிரிரி ஒலித்தது. திரும்பி விட்டேன். அன்று முழுவதும் என் மனசுக்கு நிம்மதியில்லை, கண்களுக்கு தூக்கமில்லை. அவளை பற்றிய அலையலையாய் மலைமலையாய் கற்பனைகள். மறுபடியும் அவளை பார்க்க துடிக்கிறேன். எல்லா வேலைகளையும் அன்று அவசரம் அவசரமாக முடித்துவிட்டு பெண்கள் கல்லூரி விடும் நேரத்தில் அந்த இடத்திற்கு போய் விடுகிறேன். என்னை போல பல ரோமியோக்கள் தங்களுடைய ஜூலியட்டுக்காக காத்து நின்றனர். பழகிய உறவோடு அவர்கள் இணை சேர்ந்து பறந்து போய்விட்டனர். என்னுடைய அவள் வழக்கம் போல கடைசியாக தனியாக அமைதியாக வந்து கொண்டிருந்தாள். கல்லூரி வாசலிலேயேதான் பஸ் ஸ்டாப் இருக்கிறதே, ஏறி போக வேண்டியதுதானே. பஸ்ஸில் ஏறும்போது அவள் மீது இடித்துவிட்டு சாரி சொல்லி பேச்சை ஆரம்பிக்கலாம் என்றால் அவளோ நடந்தே போகிறாள். வெட்கத்தையும் காரையும் விட்டு இறங்கினேன். அவளை பின்தொடர்ந்தேன். இன்றும் மார்க்கெட்டில் நுழைகிறாள். சரிதான், இன்றைக்கும் வெண்டைக்காய் வாங்க போகிறாள் என்பதை புரிந்து கொண்டேன். அவள் வாங்க வேண்டியதை வாங்கி கொண்டு வெளியே வந்தாள். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், டைம் ப்ளீஸ் என்றேன். அவள் டக் என்று 5 மணி என்றாள். வாட்சை பார்க்காமல் எப்படி டக்கென்று சொல்கிறீர்கள் என்றேன். கையில் வாட்ச் இருந்தால்தானே என்றாள். அப்போதுதான் அவள் கையை பார்த்தேன். கையில் வாட்ச் இல்லை. அப்புறம் எப்படி கரெக்டாக சொல்கிறீர்கள் என்றேன். காலேஜ் விடும்போது மணி 4:30,
நடந்து வந்து பர்ச்சேஸ் பண்ண ஒரு 30 நிமிடம், எல்லாம் சேர்ந்து 5 மணி இருக்கும். அதனாலே சொன்னேன். அது சரி, உங்க கையிலே தான் ஆட்டோமேட்டிக் ஃபாரின் வாட்ச் கட்டி இருக்கீங்களே, அப்புறம் ஏன் என்னிடம் டைம் கேட்டீங்க என்று கேட்டாள். சாரி வந்து என்று நான் உளர ஆரம்பிக்கும் போது, என்னோடு எப்படியாவது பேசணும், அதுக்காக தானே என்றாள் பட்டென்று. எஸ், எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க என்றேன். நானும் இந்த காலத்து பெண்தானே என்றாள். துணிச்சல்காரிதான். பேரை தெரிஞ்சுக்கலாமா என்கிறேன். கயல்வெளி என்றாள். என் பெயர் அறிவழகன். ஒரு நிமிடம் என்னையே பார்த்தாள். நானே பேசினேன். காலேஜிலிருந்து இவ்வளவு தூரம் ஏன் நடந்து வர வேண்டும், பஸ்ஸில் வரக்கூடாதா என்றேன். ஓ, தாராளமா. ஆனால் பஸ்ஸுக்கு கொடுக்கும் அந்த காசு இருந்தால் நாளைக்கு என் குடும்பத்துக்கு ஒருவேளை காய்கறி வாங்க உதவியாக இருக்குமே என்றாள். அவள் அப்படி சொன்னதும் அவள் குடும்பத்தின் நிலையை புரிந்து கொண்டேன். கயல்விழி, நான் உன்னை காதலிக்கிறீங்க, ஆல்ரைட். ஆனால் என் குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு இந்த ஒரு நிகழ்ச்சியே உங்களுக்கு புரிய வச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இதுக்கு மேலும் என்னை விரும்பினா உங்களுக்காக நாளைக்கு பீச்சில் காத்திருக்கிறேன். உங்க முடிவை சொல்லலாம். அதுவரை உங்க குடும்ப சூழ்நிலை, அப்பா அம்மா, வசதியான வாழ்க்கை, இதெல்லாம் நல்லா யோசித்து ஒரு முடிவுக்கு வாங்க. அதுவரை அழகை ரசிக்கிறதோட போங்க. காதலிக்கிறேன்னு சொல்லி என் மனசுலையும் புயலை ஏற்படுத்திடாதீங்க. ஏன்னா நீங்க படிக்கிறது பொழுதுபோக்குக்கு, நான் படிக்கிறது என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு. உங்க படிப்பு கெட்டா உங்களை உங்க பணம் காப்பாத்திடும். என் படிப்பு கெட்டுட்டா என்னை காப்பாத்திக்கவே வழி இல்லாம போயிடும். வாரேன். அவள் அப்படி சொல்லிவிட்டு என்னுடைய பதிலை எதிர்பார்க்காமல் நடந்து போய் கொண்டிருந்தாள். அவள் பேச்சில் ஒரு நியாயம் இருப்பதாகவே எனக்கு தோன்றியது. உண்மைதான். இன்று அவளை நான் காதலித்துவிட்டு சினிமாக்களில் பார்ப்பது போல் பார்க், பீச் என்று சுற்றிவிட்டு பிறகு கல்யாணம் என்று வரும்போது அப்பா சம்மதிக்கவில்லை, அம்மா சம்மதிக்கவில்லை என்று கூறி ஒரு பெண்ணின் ஆசைகளை நிராசையாக்கி விட்டு போவதை விட, ஒருத்தியை நேசிக்கும் முன்பு அவளை பற்றிய உண்மையை தெரிந்து கொண்டு அவளுக்கு உறுதியாக நம்மால் வாழ்வு தர முடியுமா என்று யோசித்து முடிவு செய்து கொண்டு பழகுவதுதான் முறை என்று என்னுடைய மனசாட்சி எச்சரித்தது. திரும்ப திரும்ப அன்று முழுவதும் சிந்தித்தேன். அவ்வளவு சொத்துக்கும் நான் ஒரே வாரிசுதான் என்றாலும் இது மாதிரியான முற்போக்கான எண்ணத்திற்கு என் தந்தை நிச்சயம் சம்மதிக்க மாட்டார். என்னை இழக்க சம்மதித்தாலும் சம்மதிப்பாரே தவிர ஒரு ஏழையை மருமகளாக்கிக் கொள்ள மனசார விரும்ப மாட்டார். என்னுள் ஒரு பயம். இவ்வளவு சொத்துக்களை இழந்துவிட்டு ஏழ்மையில் வாழ்வதா? மனம் இடம் தரவில்லை. அந்த நிமிடமே அவள் அழகை விட பணம், அந்தஸ்து, இதுவே எனக்கு உயர்வாக தோன்றின. கயல்விழி என் இதயத்திலிருந்து மறையத் தொடங்கினாள். 1 வருடம் ஓடியிருக்கும். என் அலுவலகத்தில் டைபிஸ்ட் வேலைக்காக ஒரு இன்டர்வியூ. நான் தான் இன்டர்வியூ நடத்தி கொண்டிருந்தேன். இன்டர்வியூக்கு வந்தவர்களில் ஒருத்தியாக கயல்விழி இருப்பாள் என்று நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அவளோ என்னை முன்பின் தெரிந்தவனாக காட்டிக் கொள்ளவில்லை. அறிமுகமில்லாத ஒருவனோடு பேசுவது போலவே நடந்து கொண்டாள். என் உள்ளத்தில் மட்டும் ஒரு உறுத்தல். அன்றைக்கு வந்த அத்தனை பெண்களிலும் எல்லா தகுதிகளும் உள்ள ஒரே ஒருத்தி கயல்விழிதான். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அவளுக்கு வேலை தர என் மனம் இடம் தரவில்லை. அவள் குடும்பத்தின் ஏழ்மை நிலை எல்லாமே எனக்கு தெரியும். தெரிந்தும் அவளை வேலையில் அமர்த்தி கொள்ள கேவலமான என் இதயம் மறுத்துவிட்டது. அதை எதிர்பார்த்தது போலவே, பரவாயில்லை, அடுத்த சந்தர்ப்பம் வந்தால் ஒரு வேலை போட்டு கொடுங்க, நன்றியுள்ளவளாக இருப்பேன் என்று கூறிவிட்டு கயல்விழி போய்விட்டாள். என்னையே என் மனசாட்சி சாட்டையால் அடிப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. சில நாட்களில் என் குடும்பத்தில் பெரிய சோதனை. எனக்கு தெரியாமல் என் அப்பா பட்டிருந்த கடனுக்காக என் சொத்து சுகங்களை எல்லாம் இழக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகிவிட்டேன். குடியிருக்க வீடு கூட இல்லாமல் தெருவுக்கு வரவேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. இனி அந்த ஊரில் இருப்பதே அவமானம் என்று கருதி ஊரை விட்டே வந்துவிட்டேன். ஏதோ கொஞ்சம் தெரிந்த ஆட்கள் மூலமாக ஒரு வேலைக்கு சேர்ந்தேன். மாதம் 2000 ரூபாய் சம்பளம். சொத்து சுகத்தை இழந்த எனக்கு
யாரும் பெண் தர முன்வரவில்லை. என் வாழ்க்கை அனாதையாகவே முடிந்து விடுமோ என்று எண்ணிய போதுதான் அந்த விளம்பரத்தை படித்தேன். ஏழை எளியவர்களுக்கு நடத்தும் தர்ம கல்யாணம் பற்றி. இந்த அதிர்ஷ்டமற்றவனுக்கும் ஒருத்தி வரமாட்டாளா என்ற ஆதங்கத்தோடு ஒரு புகைப்படத்தையும் விண்ணப்பத்தையும் அனுப்பி வைத்தேன். தேதி குறிப்பிட்டு வரும்படி அழைப்பு வந்திருந்தது. புறப்பட்டு வந்தேன். பெண்களை அழைத்து வர சென்ற பிரமுகர்களின் மனைவிகள் பெண்களை ஒரு வேனில் அழைத்து கொண்டு வாசலில் வந்து இறங்கினார்கள். அப்போதுதான் என் பழைய நினைவுகளிலிருந்து இந்த புது உலகத்திற்கு புதிய நினைவுக்கு வந்தேன். எங்கள் முன் எங்களை மணந்து கொள்ள வந்திருந்த பெண்களை வரிசையாக அழைத்து வந்தார்கள். அத்தனை பெண்களும் தலை வணங்கியபடி நடந்து வந்தார்கள். அந்த தலை வணங்கிய தாமரைகளில் ஒருத்தி, ஆம், கயல்விழி. அவளேதான், என் கயல்விழிதான். நிச்சயம் அவள் என்னை ஏற்றுக்கொள்வாள். என் இதயம் நிறைந்த அந்த தாமரை இந்த கதிரவனுக்கு தான் சொந்தம். அகமகிழ்வோடு காத்து நின்றேன். முதல் பெயராக கயல்விழியின் பெயரை வாசித்தார்கள். அவளை பற்றிய ஒரு விளக்கமும் கொடுத்தார்கள். பிறகு எங்களை பற்றிய ஒரு விளக்கம், அறிமுகம் முடிந்தது. முதலில் கயல்விழி எழுந்து வந்தாள். எதிர்பார்த்தது போலவே என்னை நோக்கியே வந்தாள். ஒரு வினாடி என்னையே உற்று பார்த்தாள். சாரி கயல்விழி, என்னை மன்னிச்சிடு. ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டேன். அதற்கு இயற்கையே எனக்கு தண்டனை கொடுத்துடுச்சு. இப்ப நான் உன்னை மனதார விரும்புகிறேன் என்று மனசுக்குள் சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் அதற்கு முன் ஓர் அதிர்ச்சி. எனக்கு பக்கத்தில் ஒரு சக்கர நாற்காலியில் நடக்க முடியாத நிலையில் வந்திருந்த ஒருவனுக்கு மாலை அணிவித்துவிட்டு திரும்பினாள் கயல்விழி. மனம் ஊனமான என்னை மணந்து கொள்வதை விட உடல் ஊனமான ஒருவனுக்கு மணமாலை சூட்டிவிட்டு அந்த பொன்மையில் திரும்பி கொண்டிருந்ததை பார்த்ததும் என் மனசுக்குள் ஒரு சாட்டையடி விழுந்தது. ஆனாலும் ஒரு அமைதி. உடல் ஊனமுற்று நடக்க முடியாத அவனுக்கு வாழ்நாள் பூராவும் ஊன்றுகோலாய் மாறி தன்னை தியாகியாக்கி கொண்ட கயல்விழியின் கருணையை நினைத்து மனநிறைவுடன் வாழ்த்துகிறேன். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.